அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட கேள்வி ஜாகிரஃபி கொஷினை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் என்னன்றதை பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு கோரியலிஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கோரியலிஸ் ஃபோர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட் இன்க்ரீஸ் என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி. அதாவது கோரியலிஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி, விண்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் இஸ் அப்சண்ட் அட் த யூகேட்டர் அப்படின்னு. யூகேட்டர் அங்கே அப்சண்ட்டாக இருக்கும், போல்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும். இந்த கொஷினில் நம்ம ரெண்டு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். கோரியலிஸ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே கவனிங்க. இதுதான் எர்த்து, இது போல்ஸ் இந்த சைடு, இது யூகேட்டர். ஓகேங்களா? இந்த எர்த்தோட இதுவை டாப் வியூலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுதான் கோரியலிஸ் ஃபோர்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது போல் சைடு, இது யூகேட்டர். ஓகேங்களா? இது யூகேட்டர் சைடு, இது போல் சைடு. மேலேருந்து பார்த்தா, அதாவது டாப் வியூனா நம்ம எர்த்து கீழே வச்சுட்டு மேலேருந்து பார்க்குறோன்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, கோரியலிஸ் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்டில் இப்போது யூகேட்டர் சைடு எர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சுற்றளவுன்னு சொல்லுவோம். அந்த சுற்றளவு எர்த்தோட யூகேட்டரில் பெருசாக இருக்குது, சுற்றளவு அதிகமாக இருக்குது. அதான் போல் சைடு பாருங்கள் கம்மியாக இருக்குது. இதோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது, அதாவது குறைவாக இருக்குது. யூகேட்டரோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸில் எர்த்து சுற்றி வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, யூகேட்டர் சைடில் என்ன ஆகும் அப்படின்னா 24 ஹவர்ஸை சுற்றி வரணும் அப்படின்னா வேகமாக சுற்றினா தான் என்ன பண்ண முடியும், அந்த 24 ஹவர்ஸை கடக்க முடியும். அப்போது இந்த யூகேட்டரில் சுற்றக்கூடிய இடம் ஸ்பீடு ஐயாக இருக்கும். ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே பாயிண்டில் இங்கே எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா போல்ஸ்லேருந்து சுற்றி வர 24 ஹவர்ஸ் சுற்றி வர குறைவான இடம் தான் தேவைப்படும். ஏன்னா இது சுற்றளவு கம்மி, இதோட சுற்றளவு அதிகம். ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சுற்றி வர்றதுக்கு 24 ஹவர்ஸுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். ஓகேவா? அப்போது ஸ்பீடை அதிகப்படுத்தினா தான், ஸ்பீடு அதிகமாக இருந்தால் தான் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே சுற்றி வர முடியும். அப்போ யூகேட்டர் சைடு பார்த்திங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அதே போல் சைடில் ஸ்பீடு லோவாக இருக்கும். சுற்றுற ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருக்கும். ஓகேவா? ஸ்பீடு இந்த சைடு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், இந்த போல்ஸ் சைடு ஸ்பீடு லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா யூகேட்டரில் லோ டிஃப்ளெக்ஷன் இருக்கும். டிஃப்ளெக்ஷன்னா அந்த விண்டோட டைரக்ஷன் இருக்குங்க இல்லையா, அது ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால டிஃப்ளெக்ஷன் லோவாக இருக்கும். இப்போது ஸ்பீடு போல் சைடு ஸ்பீடு அதிகரிக்கிறதுனால ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால போல் சைடு ஐ டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதை எப்படி ஒரு கிராஃப் மூலமாக காட்டுற பாருங்க. இப்படி இருக்குன்னா யூகேட்டர் சைடு ஸ்பீடு அதிகமாக இருக்குது, அதனால் யூகேட்டர் சைடு இருக்காது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் குறைய இப்படி இருக்கும் டிஃப்ளெக்ஷன். இப்படி தான் இருக்கும் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோரியலிஸ் எஃபெக்ட். ஓகேவா? யூகேட்டர் சைடு சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே சுற்றி முடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் சைடு சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் ஸ்பீடு குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூகேட்டர் சைடு
ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால டிஃப்ளெக்ஷன்னா இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, திரும்புது இல்லையா, அதை தான் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். அது வந்து அதிகமாக லோ டிஃப்ளெக்ஷனாக இருக்கும். போல் சைடில் ஹை டிஃப்ளெக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ளெக்ட் ஆகிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் வேர்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி சுற்றுக்கும் போது ரைட் வேர்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் வேர்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நார்த் சைடில் ரைட் வேர்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். யூகேட்டருக்கு கீழே வரும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் வேர்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, இது கோரியலஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கோரியலஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக விண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உண்மை ஸ்டேட்மெண்ட். இப்போ கோரியலஸ் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விண்ட் வெலாசிட்டி. அப்போது கோரியலஸ் ஃபோர்ஸ்னால் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக விண்ட் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் இஸ் அப்சண்ட் அட் த யூகேட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன்னா நம்ம இங்கே தான் பார்த்தோம், என்ன சொல்லியிருக்கோம், இது யூகேட்டர், இது வந்து போல்ஸு. யூகேட்டரில் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீடு அதிகமாக இருக்கும், லோ டிஃப்ளெக்ஷன். அதாவது லோ டிஃப்ளெக்ஷனாக ஜீரோ டிஃப்ளெக்ஷன் தான் இங்கே யூகேட்டரில். நான் வந்து ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டேன். யூகேட்டர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால யூகேட்டர் எடுத்துக்கிட்டேன். பட் லோ டிஃப்ளெக்ஷன் யூகேட்டரில் சொல்லப்போனால் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து போக 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 இதை எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோன்னா ஜீரோ டிஃப்ளெக்ஷனு, இங்கேருந்து போக 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 சர்க்கம்ஃபரன்ஸ் குறையுது. அதனால் ஸ்பீடு வந்து லோவாகும். அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போது மேக்ஸிமம் அட் த போல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா மேக்ஸிமம் போல் சைடு தான் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பீடு வந்து லோவாக இருக்கும், ஹை டிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ யூகேட்டர் வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த ஃபாலோ ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.